இதயம் தேடும் ஓசை. எபிசோடு 7. இரவு அமைதியாக இருந்தது. ஆனால் சித்தார்த்தின் மனம் ஒரு போர்க்களம் போல இருந்தது. வானத்தின் நிலவு பிரகாசமாக இருந்தாலும் சித்தார்த்தின் பால்கனியின் நிழல்கள் தான் அதிகம் இருந்தன. அவன் கையில் இருந்த காப்பி மக் குளிர்ந்து போய் வெகு நேரமாகிவிட்டது. அவன் கண்கள் தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலை பார்த்து கொண்டிருந்தன. நேற்று அங்கேதான் மித்ரா ஆதியை மடியில் வைத்து தாளாட்டினாள். சித்தார்த் தனக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினான். அவன் குரலில் ஒரு தவிப்பு இருந்தது. பிஸ்னஸ்ல எத்தனையோ டீலை முடிச்சிருக்கேன். லாபம் நஷ்டம்னு எவ்வளவோ கணக்கு போட்டிருக்கேன். ஆனால் என் பையன் ஆதி விஷயத்துல நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். காசு கொடுத்தா உலகத்துல எதை வேணாலும் வாங்கலான்னு நினைச்சேன். ஆனால் ஆதிக்கு தேவையான அந்த அன்பை அதை எந்த கடையிலையும் வாங்க முடியலை. அவன் ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க முயன்று பின் வேண்டாம் என தூக்கி எறிந்தான். மித்ரா அவ சாதாரண பொண்ணு இல்லை. அவ ஆதியோட உலகத்துக்குள்ள போற சாவி. அவ இருந்தா ஆதி சிறக்கிறா. அவ இல்லைன்னா அவன் வெறும் உடம்பா சுருங்கி போயிடுறான். எனக்கு தேவை ஆதியோட சிரிப்பு. அதுக்கு மித்ரா வேணும், இந்த வீட்டில் இருக்கணும். தற்காலிகமா இல்லை, நிரந்தரமா. அவன் மூளை மீண்டும் பழைய பிஸ்னஸ் நோட்டுக்கு மாறியது. உணர்வுகளை ஓரமாக வைத்துவிட்டு ஒரு திட்டத்தை தீட்டினான். அவன் லேப்டாப்பை திறந்து மேரேஜ் கான்டாக்ட் என டைப் செய்ய தொடங்கினான். ஒவ்வொரு வரியையும் டைப் செய்யும்போது அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவனுக்கு இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் அளவுதான். அதே நேரத்தில் மித்ராவின் வீட்டில் மித்ரா படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். மின்விசிறி சுற்றும் சத்தம் மட்டுமே கேட்டது. சித்தார்த், ஏன் சார் இப்படி இருக்கீங்க? வெளியே பார்க்க கல் மாதிரி இருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஆதி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரு குறையில்லாத வாழ்க்கை கிடைக்காது என்று நினைத்தாள். அவளுக்கு தெரியாது அந்த வாழ்க்கைக்கான அழைப்பு நாளை காலை அவளை தேடி வரும் என்று. மித்ரா கிளினிக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தாள். அப்போது அவள் ஃபோன் அதிர்ந்தது. இடையில் சித்தார்த் சார் என்ற பெயர் ஒலித்தது. அவள் அவசரமாக எடுத்தாள். ஹலோ சார். மறுமுனையில் சித்தார்த்தின் குரல் மிகவும் கட்டளையாக வந்தது. மித்ரா, உடனே வீட்டுக்கு வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மித்ரா பதறினாள். ஏன் சார், ஆதிக்கு என்னாச்சு? நேற்று மாதிரி உடம்பு. ஆதி பற்றி இல்லை, இது வேற. சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான். மித்ராவுக்கு கைகள் நடுங்கின. கடவுளே, ஆதிக்கு ஒன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு ஸ்கூட்டியை தார் சாலையில் பறக்க விட்டாள். சிக்னல்கள் வளைவுகள் எதையும் அவள் கவனிக்கவில்லை. அவள் சிந்தனை முழுவதும் ஆதி அந்த சிறுவனின் முகமே இருந்தது. சித்தார்த் வீட்டின் ஹாலில் நுழைந்தபோது அவள் மூச்சு வாங்கினாள். நெற்றி உயர்த்திருந்தது. சார், ஆதி எங்க என்று படபடப்புடன் கேட்டார். சித்தார்த் மிகவும் ரிலாக்ஸாக சோஃபாவில் காலுக்கு மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான். அவன் கையில் ஒரு நீல நிற ஃபைல் இருந்தது. டிப்டாப்பாக உடை அணிந்து ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்க்கு தயாரானது போல் இருந்தான். ரிலாக்ஸ் மித்ரா, ஆதி ஸ்கூலுக்கு போயிட்டான். நான் கூப்பிட்டது ஆதிக்காக இல்லை, நமக்காக. ஐ மீன், ஒரு பிஸ்னஸ் விஷயமா. மித்ரா திகைத்து நின்றாள். பிஸ்னஸா? நானே வாடகை கொடுக்கும் திணறும் ஒரு ஏழை டாக்டர். என்கிட்ட என்ன பிஸ்னஸ் சார்? சித்தார்த் எதிரில் இருந்த நாற்காலியை காட்டினான். உட்காருங்க, தண்ணி கொடுங்க, அப்புறமா இதை படிங்க. இது திருமணமா வியாபாரமா? மித்ரா அமர்ந்து அந்த நீல நிற ஃபைலை திறந்தாள். முதல் பக்கத்தை பார்த்ததும் அவள் கண்கள் ஆச்சரியத்திலும் பின் அதிர்ச்சியிலும் விரிந்தன. மேரேஜ் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், திருமண ஒப்பந்தம். அவள் நிமிர்ந்து சித்தார்த்தை பார்த்தாள். அவன் முகம் சலனமற்று இருந்தது. அவள் மீண்டும் படிக்கத் தொடங்கினாள். விதி 1. மித்ரா சித்தார்த்தை சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். விதி 2. இது முழுக்க முழுக்க ஆதியின் நலனுக்காக நடக்கும் திருமணம் மட்டுமே. விதி 3. கணவன் மனைவி என்ற தாம்பத்திய உறவோ உணர்வுபூர்வமான உரிமைகளோ இருக்காது. விதி 4. இந்த சேவைக்காக மித்ராவுக்கு மாதம் 1,00,000 சம்பளம் வழங்கப்படும். விதி 5. ஆதி குணமடைந்தாலோ அல்லது அவன் பேசத் தொடங்கினாலோ இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். விவாகரத்து வழங்கப்படும். படிக்க படிக்க மித்ராவின் முகம் சிவந்தது.
அது வெட்கத்தால் அல்ல, அவமானத்தால். கடைசி வரியை படித்ததும் அவள் கைகள் நடுங்கின. அவள் அந்த ஃபைலை மடார் என மூடி மேஜை மீது வீசினாள். அந்த சத்தம் அந்த ஹால் முழுக்க எதிரொலித்தது. என்ன சார் இது? மித்ராவின் குரல் கரகரத்தது. சித்தார்த் அமைதியாக, புரியலையா? இது ஒரு டீல். ஆதிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அவனுக்கு அம்மாவா இருந்தா அவன் சீக்கிரமா குணமாவான். எனக்கும் நிம்மதி. பதிலுக்கு உங்களுக்கு பணம், வசதி, உங்க கிளினிக் கடன் எல்லாம் தீந்துரும். வின் வின் சிச்சுவேஷன். மித்ரா நாற்காலியை விட்டு ஆவேசமாக எழுந்தாள். வின் வின் சிச்சுவேஷனா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை விலை பேசுறதுக்கு பேர் வியாபாரமா? உங்களுக்கு எல்லாமே காசு தானா மிஸ்டர் சித்தார்த்? சித்தார்த் எழுந்தான். எமோஷ்னலாக பேசாதீங்க மித்ரா, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. காதல் கத்திரிக்காய் எல்லாம் சினிமாவில் தான் நல்லா இருக்கும். ரியல் லைஃப்பில் செக்யூரிட்டி தான் முக்கியம். சீ, நிறுத்துங்க, மித்ரா கத்தினாள். தாலிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் இல்லை சார், அது ஒரு நம்பிக்கை. ஆதிக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன், ஆனால் என் சுயமரியாதையை விற்க மாட்டேன். நான் ஒரு டாக்டர், உங்கள் வீட்டில் சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஆள் இல்லை. உங்கள் பணத்திமிருக்கு முன்னாடி நிற்க எனக்கு அருவருப்பாக இருக்கு. அவள் வெறுவெறுவென்று வாசலை நோக்கி நடந்தாள். மித்ரா, நில்லுங்க, இது நல்ல ஆஃபர். சித்தார்த் பின்னால் கத்தினான். மித்ரா திரும்பாமலே சொன்னாள், உங்கள் ஆஃபரை குப்பை தொட்டியில் போடுங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் தலை வச்சு கூட பார்க்க மாட்டேன். குட் பை. அவள் சென்ற பிறகு அந்த ஹால் மீண்டும் அமைதியானது. சித்தார்த் இந்த ஃபைலை பார்த்தான். ஏங்க இவ்வளோ கோவப்படுறா? நான் அவளுக்கு நல்லது தானே செய்ய நினச்சேன் என்று அவனுக்கு புரியவில்லை. அவனுக்கு மனித உணர்வுகள் மறந்து போய் வெகு காலம் ஆகிவிட்டது. பள்ளி முடிந்து ஆதி வீட்டுக்கு வந்தான். அவன் கண்கள் முதலில் தேடியது மித்ராவின் ஸ்கூட்டியை தான். போர்கோவில் கார் மட்டுமே நின்றது. அவன் ஓடி சென்று சித்தார்த்தின் அறையை பார்த்தான். அவன் அங்கு இல்லை. வேலைக்கார பெண்ணிடம் சைகையில் மித்ரா அக்கா எங்கே என்று கேட்டான். அவர்கள் தெரியாது என்று தலையாட்டினர். சித்தார்த் அப்போதுதான் மாடியிலிருந்து இறங்கி வந்தான். ஆதி அவனிடம் ஓடி சென்று மித்ரா வரும் நேரத்தை கை காட்டி எங்கே என்று கேட்டான். சித்தார்த் ஆதியின் கண்ணை பார்க்க தயங்கினான். ஆதி, மித்ரா ஆண்டி இனிமேல் வரமாட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. நான் உனக்கு வேற நல்ல டாக்டரை வர வைக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆதியின் முகம் மாறியது. நம்பிக்கை போய் ஏமாற்றம் வந்து அது கோபமாக மாறியது. அவன் தன் முதுகில் இருந்த பையை தூக்கி சித்தார்த் காலடியில் வீசினான். ஹாலில் இருந்த பூச்சாடியை தள்ளிவிட்டான். டமார் என்ற சத்தத்துடன் அது உடைந்தது. ஆதி, என்ன பண்ற? பிஹேவியர் செல்ஃப். சித்தார்த் அதட்டினான். ஆதி அதை பொருட்படுத்தவில்லை. அவன் நேராக வீட்டு வாசலுக்கு சென்றான். பெரிய இரும்பை கேட்டறையில் தரையில் அமர்ந்து கொண்டான். அவன் 2 கைகளாலும் கேட் கம்பியை பிடித்து கொண்டான். மித்ரா வரும் வரை இங்கிருந்து நகர மாட்டேன் என்பது போல் அவன் உடல் வலி மொழியில் தெரிந்தது. மணி 6 ஆனது, 7 ஆனது, 8 ஆனது. இருட்டும் சூழ்ந்து விட்டது. ஆதி தண்ணீர் கூட குடிக்கவில்லை. கொசு கடித்தாலும் அவன் அசையவில்லை. சித்தார்த் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். பொம்மைகளை காட்டினான், வீடியோ கேம் காட்டினான். ஆதி எதையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அவன் கண்கள் தெருமுனையை பார்த்து கொண்டிருந்தன. பாட்டி மெதுவாக நடந்து வந்தார். என்னடா பண்ணி வச்சிருக்க? பச்சை புள்ள பட்னியா கிடக்கு. சித்தார்த் நடந்ததை சுருக்கமாக சொன்னான். பாட்டி தலையில் அடித்து கொண்டார். அட பாவி, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியாடா கேட்ப? அவ தன்மானம் உள்ள பொண்ணுடா. அவளை போய் காயப்படுத்தியிருக்க. போய் அவளை கூட்டிட்டு வா. காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேளு, இல்லைனா என் பேரன் செத்துடுவான்டா. பாட்டி அழுதார். சித்தார்த்துக்கு பயம் வந்தது. ஆதியின் வாடிய முகம் அவன் பிடிவாதத்தை உடைத்தது. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி காரை கிளப்பினான். மித்ராவின் கிளினிக்கு மூடியிருந்தது. அவள் வீடும் பூட்டியிருந்தது. விசாரித்ததில் அவள் பார்க்கிக்கு பின்னால் இருக்கும் கடைக்கு சென்றிருப்பதாக தெரிந்தது. சித்தார்த் காரை தூரமாக நிறுத்திவிட்டு நடந்தான். அங்கு ஒரு தள்ளுவண்டி கடையில் மித்ரா நின்று கொண்டிருந்தாள். கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் அழுது கொண்டிருக்கவில்லை, சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அண்ணா, இன்னும் கொஞ்சம் கார வைங்க, என் கோபம் குறையலை என்று
ஆவேசமாக பானிபூரியை வாயில் போட்டாள். அந்த கடைக்காரர் பயந்து போய், மேடம், ஏற்கனவே ரொம்ப காரமா இருக்கு, வயிறு எரியும் என்றார். எரியட்டும், மனசு எரியறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல என்றாள் மித்ரா. அப்போது சித்தார்த் அவள் பின்னால் வந்து நின்றான். கோட் ஷூட் போட்ட ஒருவன் ரோட்டுக்கடையில் நிற்பதை பார்த்து கூட்டம் விசித்திரமாக பார்த்தது. மித்ரா மெல்லிய குரலில் அளித்தான். மித்ரா திரும்பினாள். வாயில் ஒரு பானிபூரி இருந்தது. அவனை பார்த்ததும் அவசரமாக மென்று முழுங்கினாள். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? போங்க, என் நிம்மதியை கெடுக்காதீங்க. சித்தார்த் கெஞ்சும் குரலில், மித்ரா ப்ளீஸ், ஆதி சாப்பிட மாட்டேங்கிறான், வாசல்லே உட்கார்ந்துருக்கான். நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறான். எனக்காக இல்லை, அவனுக்காக வாங்க. மித்ரா முகம் திருப்பினாள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன உங்க அடிமையா? எப்போ கூப்பிட்டாலும் வர, எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. சித்தார்த் தவித்து போனான். என்ன செய்தால் இவள் வருவாள்? அவனுக்கு யோசனை தோன்றியது. அவன் அந்த கடைக்காரனிடம் சென்றான். பையா, ஒரு பிளேட் பானிபூரி கொடு. இருக்கிறதுலையே காரமா? மித்ரா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். என்ன பண்றீங்க? உங்களுக்கு அல்சர் இருக்கு, காரம் ஆகாது. சித்தார்த் அவளை பார்த்து கொண்டே, நீ என் பேச்சை கேட்கல, என் பையன் பட்டினியாக இருக்கான், அப்போ நானும் எதையும் சாப்பிட மாட்டேன், இல்லைனா இந்த விஷத்தை சாப்பிடுவேன் என்று சொல்லி அந்த காரமான பூரியை எடுத்து வாயில் போட்டான். முதல் பூரி உள்ளே போனதும் சித்தார்த்தின் முகம் சிவந்தது, கண்கள் கலங்கின. இரண்டாவது பூரி காதில் புகை வரும் உணர்வு. மூன்றாவது பூரி சித்தார்த்தால் தாங்க முடியவில்லை. ஸ்கா என்று அவன் கண்கள் லேசாக மூடின. அவன் நெற்றியில் நரம்பு குறைத்தது. இதை பார்த்த மித்ராவுக்கு கோபம் மறையும் சிரிப்பும் பதட்டமும் ஒன்றாக வந்தது. ஐயோ லூசு சார், நீங்க நிறுத்துங்க என்று அவன் கையை பிடித்து தடுத்தாள். தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து அவன் வாயில் திணித்தாள். குடிங்க. மனுஷனா நீங்க? சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுனா ஆதி என்ன பண்ணுவான்? சித்தார்த் மடமடவென்று தண்ணீரை குடித்தான். மூச்சு வாங்கி கொண்டே அவளை பார்த்தான். அவன் கண்கள் கலங்கியிருந்தன, அல்லது உணர்விலா என்று தெரியவில்லை. ஆமாம் மித்ரா, நான் லூசு தான். எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல, பிஸ்னஸ் வேறன்னு தெரியாது. ஆனால் ஒன்று உண்மை, நீங்கள் இல்லாத அந்த வீடு நரகமாக இருக்குது. ஆதிக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அந்த வார்த்தை எனக்கும் தான் அது மித்ராவின் இதயத்தை தொட்டது. அவன் கண்களில் இருந்த உண்மையான வழி அவனது ஈகோவை உடைத்து வெளியே வருவதை அவள் கண்டாள். கூட்டம் கலைந்தது. இருவரும் தனியாக நின்றனர். மித்ரா பெருமூச்சு விட்டாள். சரி, நான் வரேன். சித்தார்த் முகம் வளர்ந்தது. தேங்க்ஸ் மித்ரா. சம்பளம் எவ்வளோ வேணும்னாலும்? மித்ரா உரைத்தாள். திரும்பவும் ஆரம்பிக்காதுங்க. சித்தார்த் வாயை மூடிக்கொண்டான். சாரி. மித்ரா சொன்னாள். நான் வரது ஆதிக்காக. அந்த பிஞ்சு முகம் ஆடக்கூடாதுன்னு வரேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? இது பேப்பரில் இருக்கிற ஒப்பந்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு சம உரிமை கொடுக்கணும். என்னை ஒரு வேலைக்காரியாக நடத்தாமல் ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பார்ட்னராக மதிக்கணும். முக்கியமாக அந்த வீட்டுக்குள்ளே நான் சிரிப்பை கொண்டு வருவேன். ஆதியை கூட்டிகிட்டு பார்க்கக்கு போவேன். மழையில் நனைவேன். நீங்கள் எதையும் தடுக்கக்கூடாது. உங்கள் ஹிட்லர் ரூல்ஸ் அங்கே செல்லாது. சித்தார்த் ஒரு நிமிஷம் யோசித்தான். ஆதியின் முகம் நினைவுக்கு வந்தது. பின் மித்ராவின் உறுதி தெரிந்தது. அவன் மெதுவாக தலையசித்தான். சத்தியமா, நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க மாட்டேன். எனக்கு ஆதி பேசணும், நீங்கள் என் கூட இருக்கணும், அவ்வளோதான். டீல் ஓகே? மித்ரா லேசாக சிரித்தாள். ஓகே பார்ட்னர், ஆனால் இனிமேல் இந்த மாதிரி காரமாக சாப்பிடாதீங்க, மூஞ்சி குரங்கு மாதிரி போகுது என்று கிண்டல் செய்தாள். சித்தார்த்துக்கும் லேசான சிரிப்பு வந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அவன் முதட்டில் ஒரு உண்மையான புன்னகை. வீட்டு கேட் அருகில் ஆதி சோர்ந்து போய் அமர்ந்து தூங்கி விழுந்து கொண்டிருந்தான். கார் வரும் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு விழித்தான். கார் நின்றது, கதவு திறந்தது. மித்ரா இறங்கினாள். ஆதிக்கு தன் கண்ணை நம்ப முடியவில்லை. அவன் அக்கா என்று வாயசித்தாலும் சத்தம் வரவில்லை. ஓடி சென்று மித்ராவின் இடுப்பை கட்டுக்கொண்டால் அவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். மித்ரா மண்டியிட்டு அவனை தூக்கி அணைத்து கொண்டாள். சாரிடா செல்லம், சாரி. இனிமேல் உன்னை விட்டு அக்கா எங்கேயும் போக மாட்டேன். நம்ம 3 பேரும் இனிமேல் ஒரே நெற்றியில் முத்தமிட்டாள். சிதா தூரமாக நின்று இதை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குள் இருந்த இறுக்கம் திறந்தது. பாட்டி வந்து சித்தார்த்தின் தோளில் தட்டினார். பரவாயில்லையே, என் பேரன் ஏதோ மேஜிக் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான் போல. சித்தார்த் சிரித்தான். மேஜிக் இல்லை பாட்டி, பானிபுரி. அன்று இரவு சித்தார்த் தன் அறையில் அமர்ந்திருந்தான். அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் ஃபைலை மீண்டும் கையில் எடுத்தான். அதில் இருந்த வரிகளை பார்த்தான். முட்டாள்தனம் என்று முணுமுணுத்தான்.
அந்த பேப்பரை 2ஆக 4ஆக கிழித்து குப்பை தொட்டியில் போட்டான். இனிமேல் இந்த ரூல்ஸ் இல்லை, இது என்ன பண்ணுதோ பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு படுக்க சென்றான். சித்தார்த் மற்றும் மித்ரா இடையான பனிப்போர் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆதியின் அன்பு அவர்களை இணைத்து விட்டது. ஆனால் விதியின் விளையாட்டு என்ன நடக்கப் போவதை பொறுமையாக காத்திருங்கள்.